ஒரு சமயம் கோட்டைப்பனை என்ற ஊரிலிருந்து பால் விற்பதற்காக தினமும் உவரி வழியாக செல்வது வழக்கம். அப்பொழுது அந்த இடத்தில் மட்டும் தினமும் கால் இடறி பால் கொட்டிக்கொண்டே இருந்ததாம். கால் இடற காரணமாக இருந்த கடம்பை வேற வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என வெட்டும் பொழுது ரத்தம் பீரிட்டு வந்தது. அங்கு இருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சி. உடனே அசிரீரியாக தான் இங்கு வீச்சிருப்பதாகவும் இங்கு தனக்கு கோவில் கட்டி வழிபாடு நடத்தும்படியும் சொன்னார். அங்கு இருந்த அனைவரும் ஒன்று கூடி அந்த இடத்தை தோண்டினார்கள். அங்கு ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவலிங்கத்தின் தலையில் வெட்டப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது மீண்டும் ஒரு அசிரீரி, ரத்தம் வழியும் இடத்தில் சந்தன கட்டையால் சந்தனம் மறைத்து தடவுங்கள், ரத்தம் வழிவது நின்றுவிடும் என்று கூறியபடியே செய்தார்கள். ரத்தம் வழிவதும் நின்றது. அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தில் பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பினர். முதலில் பனை ஓலையில் கோவில் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் கோவில் கட்டப்பட்டது. அதுதான் உவரி சுயம்புலிங்க சுவாமியின் வரலாறு. திருச்செந்தூர் கோவிலுக்கு வருபவர்கள் ஒரு முறையாவது உவரி சுயம்புலிங்க சுவாமியை தரிசித்து விட்டு வாருங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.